வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாள்தோறும் சாப்பிடுற உணவு தான் நம்ம உடலுக்கு சக்தி தருது. ஆனா அதே உணவு தான் நம்ம உடம்பை மெதுவா விஷம் மாதிரி பாதிக்குதுன்னா நம்புவீங்களா? இன்று இந்த வீடியோவில் நம்ம பாப்போம், சைவ உணவுல எது ஆபத்தானது, அசைவ உணவுல எது நம்ம உடலுக்கு கேடு தருது, அதுவும் சயின்ஸ் பேஸான ரீசன் உடன். அசைவ உணவுகளின் சிலர் தினமும் சிக்கன், மட்டன், எக், ஃபிஷ் என்று சாப்பிடுறாங்க. ஆனா இந்த அசைவ உணவுல அதிகம் இருக்கும் சாச்சுரேட்டட் ஃபேட் மற்றும் கொலஸ்ட்ரால் நம்ம ஹார்ட்டுக்கு பெரிய பிரச்சனை தருது. அதோட ப்ரோசஸ்ட் மீட், சாசேஜஸ், கெபாப், ஃப்ரைட் சிக்கன் மாதிரி ரெகுலரா சாப்பிட்டா கேன்சர் ரிஸ்க், ஒபிசிட்டி, லிவர் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு அதிகம். மேலும் கெமிக்கல் ஃபில்ட் ஃபீட்ல வளர்க்கப்படும் பிராய்லர் சிக்கன்ல ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூஸ் இருக்கும், அது நம்ம இம்யூன் சிஸ்டமை பாதிக்கும். சைவ ஃபுட் சேஃப்னு நினைச்சாலும் எல்லா சைவமும் நல்லதில்லை. அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், அவை ஸ்லோ பாய்சன் மாதிரி உடம்புக்கு பாதிப்பு தரும். அதோட ஜங்க் ஐட்டம்ஸ், பேக்கரி ஃபுட், மைதா பொருட்கள், சர்க்கரை கலந்து பானங்கள், இவையெல்லாம் முழுக்க சைவமாக இருந்தாலும் நமக்கு டயபிட்டிஸ், ஃபேட்டி லிவர், அசிடிட்டிக்கு காரணமாகிறது. சொல்லப்போனா எந்த உணவையும் சரியான அளவில் தான் சாப்பிடணும். அசைவம் முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் குறைத்து வேக வைத்த அல்லது நீராவியில் சமைத்த உணவுகளை எடுத்துக்கிட்டா உடலுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதனால் நண்பர்களே, உணவே நமது மருந்தாக இருக்க வேண்டும். சரியான கலவையில் சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக கட்டியெழும். அதிகமாக சாப்பிட்டால் அது நஞ்சாக மாறும். இந்த மாதிரி உணவோட ஹிடன் ஃபேக்ட்ஸ் உங்க நண்பர்களுக்கும் தெரியணும்னா வீடியோவை லைக், ஷேர் மற்றும் ஹெல்த் ரிலேட்டட் அவேர்னஸ் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.